உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாயத்தின் அன்பு வணக்கங்கள். போன பதிவில் மனுஷனோட ஆயுள் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே என்னைக்கு பிறக்கணும் அப்படிங்கிறதும் எழுதப்பட்டது, எப்போ சாகணும் அப்படிங்கிறது எழுதப்பட்டது. ஓகேங்களா? அப்போது இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் நம்மளோட விதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனோட சேர்ந்தே பிறக்கிற ஒரு விஷயங்கள் எத்தனை விஷயம், ஒரு 5 விஷயம் அவனோட சேர்ந்தே பிறக்குது. என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஆயுள், 2 விருத்தம், 3 வித்யா, 4 கர்மா, கர்மானா தொழில். ஓகேங்களா? 5 மரணம். இந்த 5 ஒரு குழந்தை கருவில் உற்பத்தி ஆகும்போதே எந்த கருவில் யார் தாய் தாப்பேன் அப்படிங்கிறத டிசைடு. அப்போ இவங்களோட கர்ம பயனால தான் அந்த குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவில் இருக்கும்போதே அதுக்கு அதோட ஆயுள், விருத்தி, கல்வி எவ்வளவு, கர்ம என்ன வேலை செஞ்சு தான் பிழைக்கணும், எப்போ சாகணும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க உண்மை. இது ஜோதிடம் அப்படிங்கிறது தெரிந்தால்தான். ஆயக்கலைகள் தமிழரோட ஆயக்கலைகள் 64ல் ஜோதிடமும் ஒரு கலை. அந்த ஜோதிட கலையை முழுமையாக கற்றவர்களுக்கு மட்டுமே இந்த தெளிவு இருக்கும். ஒரு குழந்தை கர்ப்ப காலத்தில் உதிக்கிற போதே அதனோட கூடவே சேர்ந்து பிறக்கிற ஒரு 5 விஷயங்கள் என்னென்ன? ஆயுள், விருத்தம், வித்யா, கர்மா, மரணம். அப்போ ஆயுள்னா என்ன? பிறக்கும் போதே மனுஷனுக்கு ஆயுஸ் இவ்வளவுதான். ஒரு மனுஷனோட ஆயுள் அப்படிங்கிறது இத்தனை வருஷம்தான் அப்படிங்கிறது தெளிவாக தீர்மானிக்கப்பட்டது. சித்தர்களோட தர்மத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷனோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது 120 வருஷம். ஆனால் சித்தர்கள், சித்த புருஷர்கள், மகான்கள் எல்லாமே வாழ்ந்துருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஆயுளை எப்படி நீட்டிக்கிறது. ஒரு மனுஷனுக்கு எல்லா உயிருக்கும் பார்த்தீங்கன்னா 120 வருஷம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அந்த விதிக்கப்பட்டதை நம்ம எப்படி குறைச்சிக்கிறோம்? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே செத்து போயிடுது. அப்போது ஆயுள் அப்படிங்கிறது 120 வருஷம். 120 வருஷத்தை திருமூலர் 3000 6000 நீட்டி இருக்கிறாரு. இது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களும் அதை ஆயுளை நீட்டி இருக்கிறாங்க. அது சித்தர்கள் கலை, தெய்வீக கலை. அது தேவைப்பட்டால் சொல்லிக் கொடுக்கப்படும். அது வேற விஷயம். ரைட்டு. நெக்ஸ்ட்டு, அப்போது அந்த பிறக்கும் போதே மனுஷனோட ஆயுள் இவ்வளவுதான் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் இப்போ 50 வயசு அப்படின்னா 50 வயசு தான். 50 வயசில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் இவனோட உயிர் பிரியணும் அப்படி இருந்துச்சுன்னா இப்படித்தான் பிரியணும் அப்படின்னு இருந்திருக்கும். அப்படி இருந்ததுன்னா அப்படித்தான் பிரியுமே ஒழிய, அதை தாண்டி நீங்கள் அரை நிமிஷம் கூட இல்லை, அரை நொடி கூட நீங்கள் நீட்டிக்க முடியாது. இதுதான் நிதர்சனம். நெக்ஸ்ட் விருத்தம். விருத்தம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, பொருள் சேர்க்கை. ஓகேங்களா? சிலவங்க பிறக்கும்போது கோடீஸ்வரனாக பிறப்பாங்க, அதுக்கப்புறம் சாகும்போது பிச்சைக்காரனாக சாவாங்க. சிலவங்க பிறக்கும்போது பிச்சைக்காரனாக பிறப்பாங்க, ஆனால் இப்போ சாகும்போது பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரனாக சாவாங்க. இதுக்கு பேர் தான் விருத்தம். அப்போது ஒரு மனுஷன் ஒரு ஆயுளில் எவ்வளோ சொத்து சேர்க்கணும், எவ்வளோ அழிக்கணும் அப்படிங்கிறதும் அந்த விதியில் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஓகேங்களா? அதன்படி தான் நடக்குமே ஒழிய, அதை தாண்டி நான் ஆடி கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு பிராப்தம் இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்ட வண்டியில் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் விருத்தம். 3வது வித்யா, கல்வி. அப்போ அந்த வித்யா அப்படிங்கிறதும் தீர்மானிக்கப்பட்டது தான். இந்த மனுஷனுக்கு இவ்வளோ தான். அந்த பிராப்தம் எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஜோதிட வல்லுநர்கள் உதவி புரிவாங்க. ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, ஆயுள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது இவ்வளோதான். கல்வி அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாதா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? அப்புறம் வேலை. இப்போ படித்தாச்சு. அப்போ எந்த தொழில் செய்து அவன் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வறுமையின் இடம் சிவப்புடின்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருப்பான், ஆனால் டேபிள் முடிவெட்டு சலூனில் முடிவெட்டிகிட்டு இருப்பான். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் டேபிள் துடைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கர்மா. இதுக்கு இந்த ஜாதகர் இந்த தொழில் செய்து தான் ஜீவனம் பண்ணணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அதை தாண்டி இம்மி அளவு கூட நீங்கள் மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. அதே மாதிரி நல்லவன் கெட்டவன் எல்லாமே இந்த பிறக்கும் போதே விதிக்கப்பட்டது தான். அப்புறம் மரணம். இது நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில், நிச்சயிக்கப்பட்ட தினத்தில், நிச்சயிக்கப்பட்ட நிலையில் இந்த உயிருக்கு மரணம் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்,
ஒருத்தன் வந்து ஆக்சிடெண்ட்டில் துடிச்சிட்டு இறந்துருப்பான். உடனே ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போயிருப்பாங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வாசலில் போன உடனே உயிர் போயிடும். உடனே டாக்டர் என்ன சொல்லுவார், ஐயையோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாமே, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே அதே இதே மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆளை கூட்டிகிட்டு போனாலும் அதையே தான் அவர் சொல்ல போகிறாரு. ஏன்னா அவர் கையில் எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? அப்போது மருத்துவர் பரிசோதித்து என்ன சொல்வார் அப்படின்னா, உயிர் போயிடுச்சுன்னு தான் சொல்வார் இல்லையா, நான் பிழைக்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலும் பிழைச்சிட்டாரு அப்படின்னாங்கிறதுனால அது அவர் கையில் கிடையாது. அதுக்கு பேர் கண்டம். ஓகே, உயிர் போய் உயிர் வந்ததுன்னு சொல்லுவாங்களே, அந்த கண்டம். அப்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆகி அவர் போகக்கூடாது, உயிர் பிழைக்கணும்னு கொஞ்ச நாள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மரணம். இந்த 5 அப்படிங்கிறது வந்து உங்கள் கற்பத்திலே இது டிசைட் ஆன ஒரு விஷயம். அது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒருத்தரோட பூர்வ புண்ணிய வினைக்கு ஏற்பனத்தான் நிர்ணயிக்கப்பட்டு இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல பிறக்கணும், என்னென்ன கல்வி கற்கணும், இவ்வளோ பொருள் சேர்க்க தான் இவனுக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த நேரத்தில் வந்து செத்து போயிடுவான், இந்த தொழில் செய்து தான் அவன் கர்மா இருக்குது, அதே மாதிரி இந்த நேரத்தில் அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிறது வந்து தெள்ளத்தெளிவாக ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எழுதப்பட்ட ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க ஜாதகம் தெரிந்தவர்கள், அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டேன் இல்லையா, தமிழர்களோட ஆயக்கலைகள் 64லையும் அது ஒன்று. சரிங்களா? அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து தெள்ளத்தெளிவாக கத்தவனுக்கும் அதே மாதிரி உபாசன தெய்வத்தை கூட வச்சிருக்கும் இந்த மட்டுமே தான் இது சித்திக்கமே ஒழிய வாக்குப்பலிதம் இல்லை அப்படின்னா அது அவரோட கர்மா. சரிங்களா? அதையும் இதையும் வச்சுக்கிட்டு நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம் தயவு செய்து. மேலும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.